வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். மீண்டும் ஒரு புதிய லெசனுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். கடந்த லெசன்ல நாம ரெண்டு முக்கியமான விஷயங்களை கத்துக்கிட்டோம். ஒன்று அப்சல்யூட் கோஆர்டினேட்ஸ், ரெண்டு ரிலேட்டிவ் கோஆர்டினேட்ஸ். ஆரிஜின்ல இருந்து பாயிண்ட் கொடுக்கறது எப்படி, கரண்ட் பொசிஷன்ல இருந்து டிஸ்டன்ஸ் கொடுக்கறது எப்படி, இது ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஆட்டோகேட்ல இன்னொரு பவர்ஃபுல் மெத்தட் கத்துக்க போறோம். அதுதான் போலார் கோஆர்டினேட்ஸ். இந்த லெசன் முடியும் போது நீங்க எந்த ஆங்கிள் வேண்டுமானாலும் ஒரு லைனை டிரா பண்ண முடியும். 45 டிகிரியில், 30 டிகிரியில், 60 டிகிரியில், 120 டிகிரி எந்த ஆங்கிளாக இருந்தாலும் சரி, நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக வரைய முடியும். ரெடியா? சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நாம் லாஸ்ட் லெசனில் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணோம் இல்லையா? ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன். இது ஈஸி. ஆனால் ஒரு 45 டிகிரி லைன் வரைய சொன்னால் எப்படி வரைவீங்க? மவுஸை வச்சு கெஸ் பண்ணுவீங்களா? அப்படி வரையலாம். ஆனால் இன்ஜினியரிங் டிராயிங்கில் கெஸ்ஸுக்கோ அசம்ஷனுக்கோ அப்ராக்சிமேஷனுக்கோ இடமே கிடையாது. எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆங்குலர் ஸ்பேஸில் வரையறதுக்கு தான் போலார் கோஆர்டினேட்ஸ். சரி, வழக்கம் போல் ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு நியூ டிராயிங் கிரியேட் பண்ணுங்கள், லைன் கமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆட்டோகேட் கேட்கும் ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எங்கே வேணாலும் ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் கேட்கும், இங்கேருந்து தான் மேஜிக் ஸ்டார்ட் ஆகுது. கமாண்ட் லைனில் அட் டைப் பண்ணி 100ன்னு போட்டு லெஸ் தென் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணி 0 அப்படின்னு லெஸ் தென்க்கு அப்புறம் 0 போட்டு என்டர் கொடுங்க. சரி, இந்த கமாண்டோட மீனிங் என்னன்னு பார்த்துருவோமா? அட் கரண்ட் பாயிண்ட்ல இருந்து 100 வந்து டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்து லெஸ் தென் சிம்பிள் வந்து லெஸ் தென் சிம்பிள்னாலே ஆங்கிள்னு அர்த்தம். லெஸ் தென் சிம்பிள் போட்டு 0 கொடுத்தா 0 டிகிரி டைரக்ஷன்ல போகணும்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து லைனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்ததா நம்ம லைன் கொடுத்துட்றோம். இந்த இடத்துல பாயிண்ட்டை கிளிக் பண்ணிடுறேன். அடுத்தது அட் 100 போட்டு லெஸ் தென் 90 கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இது 90 டிகிரின்றது வெர்டிக்கலாக லைன் வந்திருக்கு. ஏன்னா 90 டிகிரின்னு ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் மேலே. சரி, இப்போ 45 டிகிரி ட்ரை பண்ணலாம். லைன் ஒரு பாயிண்ட்டை பிடிங்க. அட் 100 லெஸ் தென் 45 வந்துடுச்சா? 45 டிகிரியில் ஒரு பர்ஃபெக்ட் 45 டிகிரி லைன். மவுஸை வச்சு இவ்வளோ அக்யூரேட்டாக வரைய முடியுமா? சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் 45 டிகிரி வரைகிறேன்னா என்னால் கரெக்டாக 45 டிகிரின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? இது கரெக்டாகவும் இருக்கலாம், இல்லை தப்பாகவும் இருக்கலாம். 48 டிகிரிக்கு நான் வரைஞ்சிருக்கேன். ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தா தெரியுது 45 டிகிரி கிடையாது. இப்போ ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? மவுஸை வச்சு இவ்வளோ அக்யூரேட்டாக வரைய முடியாது, கீபோர்டை வச்சு மட்டும்தான் இவ்வளோ அக்யூரேட்டாக வரைய முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ அந்த சீக்ரெட்டை சொல்கிறேன். இபிசி ப்ராஜெக்ட்ஸில் பைப் ரூட்டிங், ஸ்ட்ரக்சரல் பிரேசிங், சப்போர்ட் டீட்டெயில்ஸ், எக்யூப்மெண்ட் லேஅவுட், இப்படி நிறைய டிராயிங்ஸில் ஆங்கிள் யூஸ் ஆகும். அந்த நேரத்தில் போலார் கோஆர்டினேட்ஸ் தெரிஞ்சால் வேலையோட ஸ்பீடு டபுள் ஆகும். சரி, இப்போ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? லைன் வரைகிறேன். அட் 150 லெஸ் தென் 30. ஓகே, லைன் வரைகிறேன், பாயிண்ட்டை பிடிச்சிட்றேன். அட் 150 லெஸ் தென் 30. ஸோ 30 டிகிரியில் 150 லைன் வரைகிறோம். சரி, அடுத்த எக்ஸாம்பிள் போகிறோம். லைன் பாயிண்ட் பிடிக்கிறேன். அட் 200 லெஸ் தென் 60. ஸோ 60 டிகிரியில் ஒரு லைன் வரைஞ்சிட்றேன். அடுத்த எக்ஸாம்பிள், லைன் வரைகிறேன், பாயிண்ட்டை பிக் பண்ணுறேன். அட் 100 லெஸ் தென் 120. ஸோ இந்தாண்ட 120 டிகிரிக்கு ஆங்கிள் வரைஞ்சிட்டேன். அடுத்தது திரும்ப லைன் கொடுக்குறேன், பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். அட் 75 லெஸ் தென் 180. ஸோ ஹரிசாண்டலாக வருது, பட் லைன் வந்து லெஃப்ட் சைடு வந்திருக்கு பாயிண்ட்லேருந்து. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் டைரக்ஷன் மாறும், ஆனால் ஃபார்முலா மட்டும் ஒன்று தான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த ஆங்கிள்ஸை ஈஸியாக ஆட்டோகேடில் அப்சர்வ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு கொஸ்டின். 0 டிகிரி எது? ரைட் சைடு. 90 டிகிரி மேலே, 180 டிகிரி லெஃப்ட் சைடு, 270 டிகிரி கீழே. இந்த 4 டைரக்ஷன்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா மீதி எல்லாம் ஈஸி. சரிங்களா? அதே போல் இந்த டைரக்ஷன்ஸ் மட்டும் இல்லை, இந்த டைரக்ஷனுக்கு நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டுன்னு குறிச்சிக்காம
இந்த எப்பயுமே பிளான் நார்த் தான் பை டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 0 டிகிரி ஈஸ்ட்டு, 90 டிகிரி நார்த்து, 180 டிகிரி வெஸ்ட்டு, 270 டிகிரி சவுத். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் இன்னும் ஞாபகமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு கிளாக்கை நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? 12 மணினா 12 ஓ கிளாக் அப்படின்னா 90 டிகிரி, 3 மணினா 0 டிகிரி, 6 மணினா 270 டிகிரி, 9 மணினா 180 டிகிரி. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ 0 டிகிரினா ரைட் சைடில் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து நீங்கள் அப்படியே செக் பண்ணிட்டு போய்க்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட் கொஞ்சம் குழப்பமாக இருந்தது அப்படின்னாலுமே ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ். லைன் கமாண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட்டு அட் 100 less than 0. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு அட் 100 less than 90. அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு அட் 100 less than 180. அட் 100 less than 270. ஓகேங்களா? என்ன கிடைச்சிருக்கு? ஒரு ஸ்கொயர் கிடைச்சிருக்கா? இதுதான் வந்து போலார் கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி வரையறதுக்கான ஒரு நல்ல ப்ராக்டிஸ். இப்போ இன்னொரு சேலஞ்ச். ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹிண்ட்டு, டிஸ்டன்ஸ் வந்து 100, ஆங்கிள் வந்து 60. டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கரெக்டாக வரலைனாலும் பரவாயில்ல, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது தான் ஆட்டோகேட் நல்லா புரியும். ஓகேங்களா? சரி, ட்ரை பண்ணுறேன். இப்போ லைன் வரைகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரைகிறேன். அட் டிஸ்டன்ஸ் வந்து 100ன்னு சொல்லியிருந்தேன். ஆங்கிள் வந்து 60. அட் 100, 100 less than 60 வரைஞ்சாச்சா? இப்போ எனக்கு ட்ரையாங்கிள் வரையும் போது இந்த டவுன் சைடு வரையணும். ஓகேங்களா? ஸோ டவுன் சைடு வரையறதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஸோ ரைட் சைடுனா 0 டிகிரி, டவுன் சைடில் ஒரு 30 டிகிரி மைனஸ் பண்ணிட்டு வரைகிறேன் அப்படின்னா அட் 100 less than 330. ஓகேங்களா? அது பத்தலை. ஸோ அண்டு கொடுத்துக்கிறேன். அட் 100 less than 60 டிகிரி குறைக்கிறேன். 300 கொடுத்து பார்க்குறேன். ஓரளவுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்துருச்சு. திரும்ப அட் 100 less than 180 கொடுக்குறேன். கரெக்டான பாயிண்டில் ட்ரையாங்கிள் வந்துருச்சு. ஸோ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ், ஸோ க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சாலும் இந்த ஆங்கிள்ஸ் வந்து ஈஸியாக தெரிஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்? அழகாக இந்த ட்ரையாங்கிள் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ ஒரு காமன் மிஸ்டேக்ஸ். பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அட் 100, 45ன்னு டைப் பண்ணுவாங்க. அட் 100, 45 டைப் பண்ணால் என்ன ஆகும்? லெஸ் தென் சிம்பிளுக்கு பதிலாக இப்போ இந்த இடத்துல வந்து அட் 100 less than 45ன்னு போட்டால் லைன் இப்படி போகும். ஓகேங்களா? அதுக்கு பதிலாக அட் 100, 45ன்னு போட்டிங்கன்னா எக்ஸில் 100, ஒய்யில் 45. இது என்ன கோஆர்டினேட்டு? ரிலேட்டிவ் கோஆர்டினேட்ஸ். போலார் கோஆர்டினேட்டில் வராது, ரிலேட்டிவ் கோஆர்டினேட்ஸில் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ லைன் எங்கேயோ போயிடுச்சு. புரியுதுங்களா? போலார் கோஆர்டினேட்க்கு கமா வரக்கூடாது. ஆங்கிளுக்கு முன்னாடி லெஸ் தென் சிம்பிளை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு மிஸ்டேக், டிஸ்டன்ஸை மறந்துடுவாங்க, இல்லை ஆங்கிளை மறந்துடுவாங்க. ஆட்டோகேட் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். அட் சிம்பிள் வந்தாலே உடனே டிஸ்டன்ஸ் தான் வரணும். லெஸ் தென் போட்டுட்டு தான் நீங்கள் ஆங்கிளை கொண்டு வரணும். ஸோ நான் ஆஃபீஸில் பிகினிங் ஸ்டேஜில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் 45 டிகிரி சப்போர்ட் ட்ராப் பண்ணால் மவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ நான் அவர்கிட்ட கேட்டேன், போலார் கோஆர்டினேட்ஸ் தெரியாதான்னு. அவங்க வந்து தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் தான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருச்சு. அந்த நாள்ல இருந்து அவர் வந்து ரொம்ப ஈஸியாக போலார் கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ணி மவுஸை வச்சே கீபோர்டை வச்சே வரைய ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அவர் வந்து மவுஸை வச்சு கெஸ்ட்லாம் பண்ணுறது கிடையாது. இதுதான் ஸ்கில். நீங்கள் காலங்காலமாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலுமே கரெக்டான விஷயத்தை கற்றுக்கலன்னா எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலுமே தப்பான விஷயத்தை திரும்ப திரும்ப தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஸ்கில் ஈவன் தோ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் சரியான விஷயத்த பண்ணல அப்படின்னா அது வந்து பெனிஃபிட்டை கொடுக்காது. ஸோ அதனால் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? போலார் கோஆர்டினேட், டிஸ்டன்ஸ், ஆங்கிள், 0 டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, அப்புறம் அட் டிஸ்டன்ஸ் லெஸ் தென் ஆங்கிள். இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஆங்கிள்லையும் லைன் ட்ரா பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். ஓகேங்களா? இந்த ஹோம்ஒர்க் வந்து
நான் சொல்கிற லைன்ஸை ட்ரா பண்ணுங்க. at 100 less than 0, at 100 less than 45, at 100 less than 90, at 100 less than 135, at 100 less than 180, at 100 less than 225, at 100 less than 270, at 100 less than 315. நான் இங்கே லெஸ் தென்னு கொடுக்கறது உங்களுக்கு புரியறதுக்காக. ஆக்சுவலாக அதை ஆங்கிள்னு தான் சொல்லுவாங்க. இந்த 8 டைரக்ஷன்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு பேப்பரில் ட்ரா பண்ணி கம்பேர் பண்ணுங்க. ஆங்கிள் எப்படி மாறுதுன்னு அப்சர்வ் பண்ணுங்க. அடுத்த லெசனில் ஆட்டோகேட்லேயே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற கமாண்டு, கமாண்டு லைனை ஃபுல்லாக கற்றுக்க போகிறோம். ஒரு லைன் வரைகிறது மட்டும் இல்லை, ப்ரொஃபஷனலாக லைன் கமாண்டை எப்படி யூஸ் பண்ணுறது, கண்டினியூ ஆப்ஷன், க்ளோஸ் ஆப்ஷன், அன்டூ ஆப்ஷன், ப்ராக்டிக்கல் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஹேண்ட்ஸ் ஆனாக பார்க்க போகிறோம். அதனால் அடுத்த லெசனை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. போகிறதுக்கு முன்னாடி கமெண்ட்டில் ஒரே ஒரு லைன் மட்டும் டைப் பண்ணுங்கள், ஆங்கிள் ரெடி. அப்புறம் எந்த ஆங்கிள் ட்ரா பண்ணும்போதும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் வினோத் பாஸ்கரன். அடுத்த லெசனில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.